வணக்கம். டாக்டர் புருதவன். இன்று இந்த வீடியோவில் பாஸ்பரஸ் பற்றி பேசுவோம். சிறுநீரக செயலிழப்பு நோயாளியில் பாஸ்பரஸ் ஏன் அதிகரிக்கிறது? எந்த காரணத்தால் அதிகரிக்கிறது? தீர்வு என்ன? இதனால் எவ்வாறு பாதிப்புகள் காணலாம் என்பதையும் விவரமாக பார்க்க போகிறோம். பாஸ்பரஸ் தனி மூலக்கூறு. இது உணவு மற்றும் பானங்களில் இருக்கிறது. பால் குடித்தால் பாஸ்பரஸ் உள்ளது. முட்டை சாப்பிட்டால் பாஸ்பரஸ் உள்ளது. உணவுகளை சாப்பிட்டாலும் அதில் பாஸ்பரஸ் இருக்கும். இந்த உணவுகள், காய்கறிகள், பால், பருப்புகள் சாப்பிடுகிறோம். குறைவாகவோ அதிகமாகவோ பாஸ்பரஸ் இருக்கிறது. சிறுநீரகம் சாதாரணமாக இருந்தால் பாஸ்பரஸ் சிறுநீரின் மூலம் வெளியேற்றப்படும். ஆனால் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டால் அதன் வேலை செய்யும் திறன் குறைகிறது. அதனால் யூரியா, பாஸ்பரஸ் சரியாக வெளியேற்றப்படுவதில்லை. எப்படி கழிவுப் பொருட்கள் உடலில் சேர்ந்து கொண்டிருக்கின்றன, யூரியா சேர்ந்து கொண்டிருக்கிறது, அதேபோல் பாஸ்பரஸும் சேர்ந்து கொண்டிருக்கிறது. பாஸ்பரஸ் உங்கள் இரத்தத்தில் அதிகமாக சேரத் தொடங்கும் போது அதனால் சில சிக்கல்கள் ஏற்படும். இப்போது அந்த சிக்கல்கள் என்னென்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். பாஸ்பரஸ் என்பது என்னவென்றால் ரசாயனவியலாளர்கள் அறிவார்கள். பாஸ்பரஸ் கொஞ்சம் மென்மையானது, கல்சியம் கடினமானது. ஆனால் பாஸ்பரஸ் கல்சியத்தை மாற்றும் திறன் கொண்டது. அப்படி என்றால் நம்முடைய எலும்புகள் கல்சியத்தால் உருவாகியுள்ளன. அங்கே கல்சியம் வெளியேறி பாஸ்பரஸ் சேர்ந்துவிட்டால் என்ன ஆகும்? நம்முடைய கடினமான எலும்புகள் மென்மையாகிவிடும். அதனால் உடலில், குறிப்பாக எலும்புகளில் வலி ஏற்படுவது காணப்படுகிறது. இப்போது நம்முடைய எலும்புகளை நாம் பலவீனமாக்க விரும்ப மாட்டோம். ஏனெனில் நம்முடைய நடக்கவும், விரியவும், எழுந்து உட்காரவும் எல்லாம் இந்த எலும்புகளின் ஆதாரத்தில்தான் நடக்கிறது. அதனால் எலும்புகளை வலுவாக வைத்திருக்க இந்த பாஸ்பரஸை கட்டுப்படுத்த வேண்டும். இரண்டாவது, நமக்கு பெரிதாக காணக்கூடிய இன்னொரு பிரச்சனை சிறுநீரக நோயாளிகளில் பாஸ்பரஸால் ஏற்படக்கூடியது. அது இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். உங்களுடைய பாஸ்பரஸ் உங்கள் இரத்த ஓட்டத்தில் எங்காவது தேக்கமாக இருந்தால், இதயத்திற்கு செல்லும் ஆதரியில் அது தேக்கமாக இருந்தால் அந்த இடத்தில் வழியை அடைத்துவிடும். அதனால் ஹார்ட் அட்டாக் ஏற்படும் வாய்ப்பு அதிகரிக்கும். அதனால் எந்த ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளியிலும் பாஸ்பரஸ் அளவு அதிகமாக இருந்தால் இது பெரிய பிரச்சனைகளாக மாறலாம். முதலில் ஏற்படும் வலி என்பது முதுகின் எலும்புகளில், காணின் எலும்புகளில் வலி, உடல் முழுவதும் தோள்களின் தொடர்ந்த வலி ஏற்படுவதுதான். இந்த பாஸ்பரஸை கட்டுப்படுத்த நாம் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பாஸ்பரஸ் பைண்டர் வகை மருந்துகள் கிடைக்கின்றன. அவற்றை நாம் உணவுடன் சேர்த்து எடுத்துக்கொள்கிறோம். இப்போது உணவில் உள்ள பாஸ்பரஸ் இரத்தத்தில் சேர முடியாது. அது அந்த மருந்துடன் ஒட்டிக்கொள்கிறது. பிறகு நாம் அதை மலத்துடன் வெளியேற்றி விடுகிறோம். அதனால் அது நம் உடலில் சேரவே முடியாது. அதனால் பாஸ்பரஸால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க முடியும். இரண்டாவது வழி என்னவென்றால், நோயாளியின் உடலில் எங்கேனும் வலி இருந்தால் அங்கு கால்சியம் கொடுக்கிறோம். அதோடு விட்டமின் யும் கொடுக்கிறோம். கால்சியம் மற்றும் விட்டமின் பி கொடுத்தால் என்ன நடக்கிறது என்றால், பாஸ்பரஸ் கால்சியத்தை அதிகமாக மாற்ற முடியாது. ஏனெனில் விட்டமின் பி கூட சேர்ந்து செல்கிறது. விட்டமின் பி கால்சியத்தை தொடர்ந்து எலும்புகளில் சேர்த்து வைக்கிறது. எலும்புகள் நம்முடையவை பலமாக இருக்கின்றன, பலவீனமாக மாறுவதில்லை. இதுவே இரண்டு வழிகள். இதன் மூலம் நாமின் உடலில் பாஸ்பரஸின் அளவையும், பாஸ்பரஸால் ஏற்படும் சிக்கல்களையும் கட்டுப்படுத்த முடியும். பாஸ்பரஸை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ரிப்போர்ட்டில் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிறது என்று பயப்பட வேண்டாம். அதை எளிதாக மேலாண்மை செய்ய முடியும். உணவு, பானங்களை நிறுத்த வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் கிட்னி பேஷண்ட்களின் உணவு பழக்கங்கள் ஏற்கனவே பல மாற்றங்களை சந்தித்திருக்கின்றன. நாம் ஒவ்வொரு பொருளிலும் பாஸ்பரஸ் இருப்பதை நீக்க ஆரம்பித்தால் நீர் தவிர வேறு எதுவும் பாக்கி இருக்காது. பேஷண்ட் சாப்பிடக்கூடியது. பாஸ்பரஸை பற்றி உணவு, பானங்களை கடுமையாக கட்டுப்படுத்த வேண்டியதில்லை. ஏனெனில் உடலில் சக்தியே கிட்னிக்கும் உள்ளது. உங்கள் உடலின் சக்தி இல்லையெனில் நீங்கள் பலவீனமாக இருந்தால் உங்கள் கிட்னியும் பலவீனமாக இருக்கும். உங்கள் கிட்னி பலவீனமாக இருந்தால் நல்ல வேலை செய்யாது. உடலை வெளியேற்றிவிட்டோம் என்றால் நம்முடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். ஏனெனில் கிட்னி பிரச்சனை ஒருமுறை ஆரம்பித்துவிட்டால் அது பெரும்பாலும் வாழ்நாள் முழுவதும் தொடரும். நாம் நம்முடைய உடலை பலவீனமாக்கிக் கொண்டால் நம்முடைய மசில் மாஸ் குறைய ஆரம்பிக்கும், கொழுப்பு குறைய ஆரம்பிக்கும். ஏனெனில் நாம் உணவு, பானங்களை மிகவும் கடுமையாக கட்டுப்படுத்திவிட்டோம். இதனால் பேஷண்டின் சிக்கல்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இரத்தம் உருவாகும் செயல்முறை நிற்கும். உடலில் உள்ள புரோட்டீன் குறைய ஆரம்பிக்கும். புரோட்டீன் குறைவால் வீக்கம் வர ஆரம்பிக்கும். பிறகு உடலில் தண்ணீர் தேங்க ஆரம்பிக்கும். அந்த தண்ணீர் மார்பில் தேங்கும், நுரையீரலில் தேங்கும். பேஷண்ட் மூச்சு விடுவதில் சிரமம் அனுபவிப்பார். பேஷண்டை டயாலிசிஸுக்கு அழைத்து செல்லும் போது அவருடைய உடலில் அந்த அளவு சக்தி இருக்காது. அதை தாங்க முடியாது. அதனால் நாம் உணவை மிகவும் கட்டுப்படுத்தினால் பல சிக்கல்கள் ஏற்படும். இந்த சிறிய விஷயங்களை கட்டுப்படுத்துவதற்காக போஸ்பரஸ், புரோட்டீன் போன்றவை உணவு, பானங்களில் நாம் அவசியமாக நீக்க வேண்டியது
அதில் போஸ்பரஸ் அளவு தேவைக்கு அதிகமாக உள்ளவை. அவற்றை நாம் சாப்பிடவில்லை என்றாலும் நம் உடலுக்கு எந்த பாதிப்பும் வராதவை. இதற்காக நாம் டயட்டை புரிந்து கொள்ள வேண்டும். கிட்னி பேஷண்ட்களுக்கு டயட்டில் என்ன முக்கியம், எப்படி சாப்பிட வேண்டும் என்பதே. இந்த வீடியோவில் நான் முழு டயட் அத்தியாயத்தை சொல்ல முடியாது. நான் முயற்சி செய்வேன் உங்களுக்கு ஒரு சிறிய கண்ணோட்டம் கொடுக்க. என்ன சாப்பிட வேண்டும், என்ன சாப்பிடக்கூடாது என்பதே. காய்கறிகள், பழங்களில் இதை பார்த்தால் உங்களுக்கு மிகவும் தெளிவான புரிதல் கிடைக்கும். நாம் எப்படி முன்னேறலாம் என்பதை. முதலில் போஸ்பரஸ் அளவு அதிகமாக காணப்படும் பால் பொருட்களில் மற்றும் நான்வெஜ் உணவுகளில். அதனால் முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் நான்வெஜ் மற்றும் பாலை உணவில் இருந்து நீக்கி விடுவோம். நாமும் அதே போல் ஆகிவிடுவோம். நாம் தூய சைவம் ஆகிவிடுவோம். இப்போது வீகன் கலாச்சாரம் பரவலாக உள்ளது. நாங்கள் வீகன், பால் குடிக்க மாட்டோம், நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அப்படி என்றால் நீங்கள் வீகன் ஆகிவிட்டீர்கள். இன்று முதல் உங்கள் போஸ்பரஸ் எங்கிருந்து வரும்? உங்களுடைய சீஸ், நம்முடைய பழங்கள், காய்கறிகள் மற்றும் தானியங்கள் பெரும்பாலும் இருக்கின்றன அல்லவா? அதனால் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன? எந்த பச்சை காய்கறியும் அதில் போஸ்பரஸ் இருக்கிறதா இல்லையா என்பது முக்கியமல்ல. ஆனால் பொட்டாசியம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் அதை நாம் கட்டுப்படுத்த வேண்டுமா? மண்ணுக்கு கீழ் வளரும் பழுப்பு நிற காய்கறிகளில் புரோட்டீன் அளவு அதிகமாக இருக்கும். அதனால் அவற்றை நாம் பொட்டாசியம் காரணமாக தடுக்க வேண்டும். போஸ்பரஸ் காரணமாக அல்ல. நமக்கு தடுக்க வேண்டியிருக்கும். ஏனெனில் போஸ்பரஸை விட பல ஆயிரம் மடங்கு ஆபத்தானது. உங்களுடைய புரோட்டீன் சரியாக இருக்கிறது. அப்படி என்றால் நாங்கள் உணவு பழக்கங்களில் என்ன மாற்றம் செய்தோம் என்றால், நாங்கள் மாமிசம் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டோம். பாலை சார்ந்த பொருட்களை விட்டுவிட்டோம். மண்ணுக்கு கீழ் வளரும் காய்கறிகளை நிறுத்திவிட்டோம். மேலும் பச்சை இலைகளை மட்டும் எடுத்துக்கொண்டோம். காய்கறி சட்னி மற்றும் கிரேவி செய்யக்கூடாது என்பதையே கவனிக்க வேண்டும். அதாவது நீங்கள் கொத்தமல்லி தூளாக எதற்கும் மேலே தூவி சாப்பிடலாம். சுவைக்காக கொத்தமல்லி சட்னி செய்யலாம். புதினா ரொட்டி செய்யலாம். ஆனால் புதினா சட்னி செய்யக்கூடாது. அப்படி சுவை வரும். எப்படி நமக்கு பச்சை கீரை இருக்கும், கீரை இருக்கும் போல. அப்படி என்றால் இந்த கீரையை நீங்கள் கீரை மாதிரி செய்ய முடியாது. இந்த மேசையின் சுவைக்காக கொஞ்சம் சேர்க்கலாம். உதாரணத்திற்கு நீங்கள் மண்ணின் கீரையை காரத்துடன் செய்து கொஞ்சம் சேர்த்து சுவை வந்தது, சாப்பிட்டு விட்டீர்கள். இந்த மாதிரி செய்யலாம். அல்லது நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு அதை ரொட்டியில் கலந்தீர்கள், ஆட்டம் கலந்தீர்கள், அதில் ரொட்டி செய்து விட்டீர்கள், ரொட்டி ஆயிற்று, சுவை இருக்கு. நல்ல விஷயம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதன் சட்னி அல்லது கிரேவி செய்ய முடியாது. அப்படி என்றால் இது ஆகிவிட்டது. மற்ற வெஜிடபிள்கள் எல்லாம் எல்லாம் சாப்பிடலாம். மக்கள் சொல்வார்கள் விதைகள் இருக்கின்றன, அதிலிருந்து தான் வருகிறது. விதையின் உள்ளே இருப்பது கல்லை உருவாக்கும், ஆனால் சிறுநீரகத்தை பாதிக்காது. அதனால் விதைகள் உள்ள காய்கறிகளும் சாப்பிடலாம். ஏனெனில் நாம் எல்லாவற்றையும் தடை செய்து விட்டால் நோயாளி என்ன சாப்பிடுவார் இல்லையா? அப்படி என்றால் உங்கள் பீன்ஸ், கத்தரிக்காய், வெண்டைக்காய், காரட், முள்ளங்கி, வெங்காயம், கோவைக்காய் எல்லாம் மற்றும் சந்தையில் நீங்கள் பார்க்கும் எல்லா காய்கறிகளும் சாப்பிட ஏற்றவை. ஒரு சிறுநீரக நோயாளியால் இப்போது நாம் பாலோ பற்றி பேசினால், பாலோவிலும் நாம் கட்டுப்படுத்துவது அது எப்போதும் பாஸ்பரஸை வைத்து கட்டுப்படுத்துவதில்லை. ஒரு சிறுநீரக நோயாளியில் நாம் பழங்களை தடை செய்கிறோம் என்றால் அது பழங்களில் அதிகமாக காணப்படுகிறது என்பதற்காகத்தான் தடை செய்கிறோம். ஸ்கார்பிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட், இப்போது இந்த ஆசிட்கள் இவை சிறுநீரக நோயாளிகளுக்கு மிகவும் ஆபத்தானவை. எப்படி என்பதை நாம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். உங்கள் சிறுநீரகம் பாதிக்கப்படும் போது தொடங்கியது. உங்கள் உடலின் பாஸ்பரஸ் சேர்ந்து கொண்டே இருந்தது, சேர்ந்து கொண்டே இருந்தது, யூரியா சேர்ந்து கொண்டே இருந்தது. இன்னொரு விஷயம் கூட குறைந்துவிட்டது. அது என்னவென்றால், நீங்கள் உங்கள் சாதாரண சிறுநீர் அறிக்கையை பார்ப்பீர்கள் என்றால் அதில் pH பார்க்கும்போது சிறுநீர் அமிலத்தன்மை கொண்டதாக இருக்கும். சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் இப்போது இரத்தத்தில் இவை சேர்ந்து கொண்டே இருக்கின்றன. இரத்தத்தில் உள்ள பைகார்போனேட் குறைந்து கொண்டே இருக்கிறது. இரத்தம் எவ்வளவு அமிலத்தன்மை அடையும், அவ்வளவு அதிகமாக அந்த அமிலம் சிறுநீரகத்திற்கு வேகமாக சேதம் செய்யும். ஏனெனில் அது ஏற்கனவே பலவீனமாக உள்ளது. அப்படி என்றால் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், கிரியேட்டினின் அளவு 1.3 முதல் 4 வரை அதிகரிக்க ஆரம்பிக்கும் போது சிறுநீரகத்திற்கு நிறைய சேதம் ஏற்படுகிறது. ஆனால் அந்த அளவு அதிகமாக சேர முடியாது. ஆனால் கிரியேட்டினின் அளவு 4 கடந்து செல்ல ஆரம்பித்தவுடன் நோயாளியின் சிறுநீரகத்தில் அந்த அளவு வேகமாக சேரத் தொடங்குகிறது. மற்றும் பெரும்பாலும் இதற்கு பின்னால் நாம் காணும் காரணம் பைகார்போனேட் அயன்களின் குறைபாடாகும். சரி, இப்போது பைகார்போனேட் அயன்கள் உடலில் குறைவாக இருப்பதை எப்படி நிரப்புவது என்றால் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. பேக்கிங் சோடா மாத்திரைகள் கிடைக்கின்றன. அவை ஒவ்வொரு சிறுநீரக நோயாளிக்கும் கொடுக்கப்படுகின்றன. பொதுவாக நோயாளிக்கு பிடித்தமாக இருந்தாலும் இல்லையெனினும் அவை கொடுக்கப்படவே செய்யும்.
அரிதாகத்தான் ஒரு நோயாளிக்கு இது கொடுக்கப்படாமல் இருக்கும். நீங்கள் சரிபார்க்க வேண்டும். அவருடைய மருந்துகளில் பேக்கிங் சோடா பைகார்போனேட் மாத்திரை இருக்கும். அதனால் உங்கள் மருந்துகளை பார்த்து அதன் பின்னால் சோடியம் பைகார்போனேட் என்று எழுதப்பட்டுள்ளதா என்று பாருங்கள். அதில் எழுதப்பட்டிருந்தால் சிலருக்கு 500 மில்லி கிராம் இருக்கும், சிலருக்கு 1000 மில்லி கிராம் இருக்கும். 4க்கு கீழே இருந்தால் 500 மில்லி கிராம் கொடுக்கலாம். அது அதற்கு மேல் இருந்தால் 1000 மில்லிகிராம் 3 நாட்களில் 3 முறை கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு டாக்டருக்கும் விதிவிலக்காக இருக்கும். நான் விரும்புவது நாங்கள் நோயாளியின் பரிசோதனையை தொடர்ந்து செய்வது. நோயாளிக்கு அவசியம் இருக்கிறதா இல்லையா என்பதை நோயாளி தொடர்ந்து பரிசோதனை செய்து கொண்டே இருந்தால், பக்கோபடேன்ஸ் பரிசோதனையும் செய்து கொண்டே இருந்தால், அப்போது அவரது நிலைக்கு ஏற்ப மருந்தை நிர்ணயிப்பது எளிதாகிவிடும். ஆனால் நீங்கள் தவறுதலாக மாம்பழம், சாத்துக்குடி, திராட்சை ஆகியவற்றை சாப்பிட்டால் என்ன ஆகும்? அப்படி என்றால் உடலில் சென்ற அமிலத்தை சோடா மாத்திரை நியூட்ரலைஸ் செய்துவிடும். ஆனால் இரத்தம் வேலை செய்யாது. முடிவில் என்ன ஆகும்? உங்கள் இரத்தம் அமிலமாகி சிறுநீரகத்தை வேகமாக சேதப்படுத்தும். அதனால் தான் பச்சையாக இருக்கும்போது புளிப்பாக இருக்கும், பழுத்ததும் இனிப்பாகிவிடும் பழங்கள் எல்லாம் தடை செய்யப்பட்டுள்ளது. மாம்பழம் பச்சையாக புளிப்பாக இருக்கும், பழுத்ததும் இனிப்பாகிவிடும், அதை சாப்பிடக்கூடாது. திராட்சை பச்சையாக புளிப்பாக இருக்கும், பழுத்ததும் இனிப்பாகிவிடும், அதையும் சாப்பிடக்கூடாது. பழங்கள் பச்சையாக இருக்கும்போது கசப்பாக இருக்கும், பழுத்ததும் இனிப்பாகிவிடும், அவற்றை சாப்பிடலாம். உதாரணத்திற்கு நாவல் பழம் பச்சையாக சாப்பிட்டால் கசப்பாக இருக்கும். சரிஃபா, டஸ்டர்ட் ஆப்பிள் பச்சையாக சாப்பிட்டால் கசப்பாகத்தான் இருக்கும், ஆனால் பழுத்ததும் இனிப்பாகிவிடும். உங்களுக்கு போல ஆப்பிள் அதிகம் புளிப்பாக இருக்காது, அதனால் நாங்கள் ஆப்பிள் கொடுக்கிறோம். கொய்யா, வாழைப்பழம் ஆகியவை பழுத்ததும் இனிப்பாகிவிடும், சாப்பிடலாம். பப்பாளி பச்சையாக சாப்பிட்டால் எப்படி இருக்கும்? வாழைப்பழம் போல பழுத்ததும் இனிப்பாகிவிடும். அதாவது இந்த எல்லா பழங்களும் பச்சையாக இருக்கும்போது சுவையில்லாமல் கசப்பாக இருந்தாலும் பழுத்ததும் இனிப்பாகிவிடும். இவை எல்லாம் சாப்பிடக்கூடியவை, ஏனென்றால் இதில் அமிலம், ஆசிட் குறைவாகவே இருக்கும். சரி, இதுதான் சிறிய விஷயமாக நீங்கள் பழங்களில் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் இந்த பழங்களில் கவனமாக இருந்தால் சிறுநீரக நிலைமை நன்றாக இருக்கும். ஆஸ்லோசிஸ் அல்லது கோலினா கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. முக்கியமான விஷயம் என்னவென்றால் அமிலத்துடன் உணவு மற்றும் பானங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் கட்டுப்படுத்தும் போது அப்படியே கட்டுப்படுத்த வேண்டும். உடலுக்கு சக்தியும் கிடைக்க வேண்டும். உடலில் எந்த ஒரு வகையான பலவீனமும் இருக்கக்கூடாது. மேலும் பொட்டாசியம், பாஸ்பரஸ் ஆகியவை எல்லாம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். இதனால் நாம் கமம் மற்றும் யூரியாவையும் எளிதாக கையாள முடியும். அதனால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சிறிய தவறு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். பேஷண்ட் குடிக்கும் ஒரு கப் சாயம் அவருக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் உங்கள் உடலில் என்ன செல்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். உணவு வழியாக நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதனால் நீங்கள் உணவு மற்றும் பானங்களை புரிந்து கொண்டால் பாஸ்பரஸ் மட்டுமல்ல பொட்டாசியத்தையும் கட்டுப்படுத்த முடியும். சிறுநீரக பாதிப்பையும் தவிர்க்க முடியும். போகும் முன் நீங்கள் சில நோயாளிகளை சந்தித்து போக வேண்டும். ஏனெனில் நோயாளிகளில் அதிகமான எதிர்மறை இருக்கும். நான் இறக்கப் போகிறேன், எனக்கு டயாலிசிஸ் செய்ய போகிறது என்று நினைக்க வேண்டாம். நீங்கள் புத்திசாலித்தனமாக நடக்க வேண்டும். உங்கள் உடலை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் சிறுநீரகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் உடலை, உங்கள் சிறுநீரகத்தை, உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு மனதுக்கு மேலாக உங்கள் புத்தியை கொண்டு வருகிறீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் மூளையை பயன்படுத்த ஆரம்பிக்கிறீர்கள். மனதை பின்புறம் தள்ளுகிறீர்கள். மனம் என்றால் அது சஞ்சலமானது. மனம் சொல்வது சாப்பிடு, 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 முடியாது என்றால் முடியாது. நோயாளி சில மாதங்கள் ஒழுங்காக நடந்து கொண்டால் அது பழக்கமாகிவிடும். அதற்கு பிறகு அவனுக்கு எந்த புகாரும் இருக்காது. நோயாளி தன் வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷமாக அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். நோயாளியை சந்தியுங்கள், ரிப்போர்ட்டரை பாருங்கள். அடுத்த வீடியோவில்